யோ சொல்லிட்டு இருக்க என்ன போயா ஐயா தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க. என்னையா என்னையா நீ யோ ஏன் அவரை தள்ளுற? தள்ளாம வேற என்னமா பண்ணுவாங்க? காவலுக்கு நிலையானா படுத்து தூங்கி இருக்கான். 3000 ரூபாய் பொருள் காணாம போயிருக்கு. பரதேசி இவன் என்ன கொஞ்சுவாங்களா? ஏய் மனுஷனாயா நீ? இவர் பாரு, இவர் வயசுக்காவது நீ மரியாதை தர வேண்டாம். உன் அப்பாவை யாராவது இப்படி தள்ளனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இத பாருமா, எங்க அப்பனா இருந்தா உதைச்சு வெளியே அனுப்பியிருப்பேன். சீ, நீ எல்லாம் ஒரு பிறவி. உன்கிட்ட பேசினதே தப்பு. அப்பா வாங்க போலாம். யோ பெருசு, போறதுதான் போறேன்னு கம்பெனி கொடுத்த யூனிஃபார்ம தள்ளிட்டு போயிடாத. உன் அழுக்கு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு அதை கழட்டி வச்சுட்டு போயா. அப்பா உங்க வேஷ்டி சட்டை எங்க? உள்ள இருக்குமா? நீங்க போய் உங்க ட்ரெஸ் மாத்திட்டு இந்த ட்ரெஸ் கழட்டி இவன் மூஞ்சில வீசிட்டு வாங்க. போங்கப்பா. என்னப்பா கொடுமை இது? இப்படி ஒரு நிலைமையில நான் உங்களை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லப்பா. எதுக்குப்பா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வரணும்? குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சுமா. எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் மனுஷங்களா நிக்கிறோம். கையில பணம் இல்லை, 4 பேர் சாப்பிடணும், வாழணும். அது மட்டும் இல்லாம வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்கு. அதான் ரோஷமும் கௌரவமும் குறுக்க வரலன்னா நாங்க பிச்சை எடுத்திருப்போமா. அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கோம். என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா இல்ல, இப்படி எல்லாம் வாழணுமா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சார் என்னாச்சு சார்? சார் 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 என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா கிருஷ்ணன் சார் சீக்கிரமா ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ சீக்கிரம். ஆட்டோ இங்க வா வா. அப்பா இங்க வா வா. சீக்கிரம் போங்க. அப்பா. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு அவருக்கு? இன்னும் மயக்கம் தெரியலம்மா. பிபி வேற லோவா இருக்கு. நீங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. சீரியஸா எதுவும் இல்லல்ல? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க, தைரியமா இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ப்ளீஸ் சிட். ஓகே. சரி சார், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் இங்க பாத்துக்கிறேன். இது ஒரு சாதாரண மயக்கமா தான் இருக்கும். அம்மா ஒன்னும் டென்ஷன் ஆகுற விஷயமா இருக்காது. நீங்க தனியா இருக்கீங்க, உதவிக்கு நானும் கூட இருக்கேன். இல்ல பரவாயில்ல சார், நீங்க கிளம்புங்க. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் இங்க பாத்துக்கிறேன். சரிங்க சரியா? சரிங்கம்மா. அபி அங்கிள் எப்படி இருக்கு நாராயணனுக்கு? இப்ப மயக்கமா தான் இருக்காரு. பிபி வேற லோவா இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு டாக்டர் சொன்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கடைக்கு போயிருந்தேம்மா, அங்கதான் விஷயத்த சொன்னாங்க. சரி, நீங்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? ஏன் அங்கிள், நீங்களாவது அப்பாவுக்கு எடுத்து சொல்லிருக்கலாமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு. நான் என்னம்மா பண்றது? நாராயணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா பண்றான். எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியும். பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி வேலைக்கு போய் உடம்பை எப்படி கெடுத்து வச்சிருக்காருன்னு நீங்களாவது அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. வயசான காலத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ புரியாம பேசுறம்மா. என்ன புரியாம பேசுறேன்? சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்?
அம்மா, நாராயணனுக்கு கொடுத்த வாக்கா உனக்கு அவன் மேல இருக்கிற பாசமான்னு நினைச்சு பார்க்கும்போது உன் பாசம் தாமா எனக்கு பெருசா தெரியுது. நீ நினைக்கிற மாதிரி நாராயணனுக்கு வந்திருக்கிறது சாதாரண மயக்கம் இல்லம்மா. இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நாராயணன் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காம்மா. இருந்தாலும் உங்ககிட்ட என்னால மறைக்க முடியல. இப்ப மறைச்சிட்டு பின்னால அது தப்புன்னு தோணும்போது நான் வருத்தப்படலாம். அதனால உங்ககிட்ட சொல்றதுதாம்மா சரி. என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமாம்மா, நிலைமை கை மீறி போயிடுச்சுமா. நாராயணனுக்கு கொடுமையான வியாதி வந்திருக்குமா. கொடுமையான வியாதியா? நாராயணனுக்கு பிரெயின் டியூமர்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்பாவுக்கு பிரெயின் டியூமரா? ஆமாம்மா, அவன் உயிருக்கே ஆபத்து. ஆனா அவன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்கள பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் அதிகமா கவலைப்படுறது யாரை பத்தி தெரியுமா? உன்னை பத்தி தான்மா. நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் உன்னை பத்தியே தான்மா பேசிட்டு இருப்பான். ரொம்ப தங்கமான மனுஷன். அவனுக்கு போய் இப்படி ஒரு வியாதியா? கடவுளுக்கு கண்ணு இல்ல, கண்ணு இல்ல. டாக்டர், நாராயணன், are you all right? How do you feel now? ஏமா, அந்த பொண்ணை வர சொல்லு. இப்போ எப்படி இருக்கு? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். You are all right. Don't worry. How do you feel now? Oh, okay. I'm in. With doctor. You are in hospital only. Don't worry. We are taking care of you. அப்பா, அபி, உங்களுக்கு என்னாச்சுப்பா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. I'm perfectly all right. Perfectly all right. இவருக்கு சில டெஸ்ட்கள் எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை. அதையெல்லாம் நீங்கள் வெளியே தான் எடுக்கணும். என்னென்ன டெஸ்ட் நான் எழுதி தரேன். அந்த ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் இவருக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதை எங்களால் முடிவு பண்ண முடியும். ஓகே, சரி. இமீடியட்டாக அந்த டெஸ்ட்லாம் எடுத்துருங்க. சரி. நர்ஸ், இந்த டாக்டர்ஸ் இப்படிதாம்மா. ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட டெஸ்ட் ஸ்கேனு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்மா. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்னம்மா, ஏம்மா அழற? கமான் கமான் கமான், அழற அழற. எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. எனக்கு ஒன்றும் ஆகல. ஒரு சின்ன மயக்கம். அந்த ஆளு திட்டினார்ல, அதான் தாங்க முடியல. அதான் என் கண்ணடிங்க. நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னம்மா, ஏம்மா பேசாம இருக்க? ஏய் அழகம்மா, எனக்கு என்னமா ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. பட் ஐ எம் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். நம்ம வீட்டுக்கு போலாமா? ஏம்மா, இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாமா, வெறும் பண செலவு. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அதான் கேக்குறேன், என்ன? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனா எனக்கு தெரியும். பயப்படுறது ஒண்ணு இல்லம்மா. அவன் ஏதோ சும்மா. டேய், என்னடா என்னடா சொன்ன? என்னம்மா, ஒண்ணு இல்லம்மா. இது பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். நான் உங்களை காப்பாத்துவேன். இந்த சிட்டில இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பெஸ்ட் டாக்டர் கிட்ட உங்களை நான் காமிக்கிறேன்.
உங்க ட்ரீட்மெண்ட் செலவை நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க ரொம்ப நாள் இருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு நீங்க என்ன வாழ்த்திக்கிட்டே இருக்கணும்ப்பா. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. எனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. ஏம்மா பயப்படுற? பயப்படாதம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லா ஆயிடுவீங்க. நல்லாயிடுவேன், நல்லாயிடுவேன். என்ன ஆர்த்தி, இன்னும் குளிக்க போல? இனிமே தான் போகணும். ஏன்? இல்ல, குழால நல்ல தண்ணி வருது, கொஞ்ச நேரத்துல நின்னுடும், அதைத்தான் ஞாபகப்படுத்தினேன். வேற ஒண்ணும் இல்ல தாயி, நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்காத. அப்படியா? குடுமா, நான் போட்டுறேன். இல்ல பரவாயில்ல. என்ன தேடுற? இல்ல டவல் எங்கேயோ வச்சுட்டேன். டவல் இங்க இருக்குமா? இதோ இங்க இருக்கு. இந்த தேங்க்ஸ். கடங்காரி பூட்டி வேற வச்சிருக்காளே. சாமி எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. எதை கொண்டு வர சொன்னாங்க? என்ன வேணும்? அது வந்து பீரோக்குள்ள எலிமா. எலியா? ஆமாமா, நீ இப்படி போனியா, பீரோக்குள்ள இருந்து சொரண்ட சத்தம் கேட்டுச்சுமா. திறந்து பார்த்தம்மா, இவ்வளவு பெரிய எலி. பெருச்சாலியா? பெருச்சாலி இது இல்ல, சுண்டலி. பாத்துமா, நல்ல நல்ல புடவை எல்லாம் வச்சிருக்க, எலி கடிச்சு நாஸ்தி பண்ண போதுமா. பாத்து பாத்து. அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் தான். ஆமா, நீ என்ன குளிக்க போறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்ட? ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்க எடுத்துக்க. அதான் வந்தேன். யுவர் நேம்? அபி. அபி, மிஸ்டர் நாராயணோட ரிப்போர்ட்ஸ் பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும். நாராயணன், ஒரு 5 நிமிஷம் வெளியில இருக்க முடியுமா? நத்திங் டு வரி, ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர். அபி, மிஸ்டர் நாராயணோட டியூமர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்ஸ் கூட அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? சாரி அபி, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன உண்மையோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். Don't get upset and worry. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா? There is no choice. மிஸ்டர் நாராயணோட டியூமர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ஒருவேளை அவர் ஆரம்பத்திலே வந்திருந்தா, ஐ மீன் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டியூமர், ஏதாவது ரேடியேஷன், சர்ஜரி, மெடிசன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம அவர் காப்பாற்றிருக்கலாம். இப்போ கூட ஆப்ரேஷன் பண்ணலாம். பட்
ஆப்ரேஷன் பண்ணா இப்ப இருக்கிற நிலைமையில அவர் உயிர் பிழைப்பாருங்கிறது 99% நோ சான்சஸ். நோ டாக்டர் நோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்க. எப்படியாவது அப்பாவை காப்பாத்துங்க, காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ் அபி, கூல் டவுன். எங்க கிட்ட வர எல்லா பேஷண்ட்டையும் குணப்படுத்தணும்னு தான் நாங்க நினைப்போம். எந்த டாக்டரும் பேஷண்ட்டை அவ்வளோ சுலபமா கைவிட்ட மாட்டாங்க. பட் த ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். இது பாருங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, அப்பாவை காப்பாத்திருங்க. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் டாக்டர், ப்ளீஸ் அவர் சாக கூடாது. அபி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சில உண்மைகள் கசப்பா தான் இருக்கும், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல இல்ல டாக்டர், இவ்வளவு அருமையான மனுஷனை இவ்வளவு சீக்கிரம் நம்ம சாக விடக்கூடாது. ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது முயற்சி பண்ணி அவரை காப்பாத்துங்க. செலவு பத்தி கவலைப்படாதீங்க, எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். அபி நீங்க புத்திசாலி பொண்ணு, ரொம்ப தைரியமானவங்க. உங்களுக்கு எதையும் நாங்க சொல்லி புரிய வேண்டியதில்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்களே யோசிச்சு பாருங்க.